முட்டை சேர்க்காத ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆரஞ்சு எடுத்து புழிஞ்சிடுங்க. அதுலேருந்து ஒரு அரை கப்பு ஜூஸ் வர மாதிரி எடுத்துடுங்க. அந்த ஆரஞ்சுடைய தோலை துருவி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிட்டு இதில் திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், ப்ளூபெர்ரி 1 ஸ்பூன், பிளாக் ரைசின்ஸ் 1 டீஸ்பூன், பிஸ்தா 1 ஸ்பூன், கேஷ்யூ நட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வால்நட் 2 டேபிள் ஸ்பூன் சின்னதாக போட்டு, டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் செரி இது வரைக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 30 to 4 ஹவர்ஸ் வரைக்குமே நம்ம ஊற வைக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுட்டு 1 கப்பு ஜாகரி பவுடர் போட்டு கரைஞ்ச உடனே மண் கல் இல்லாமல் அதை ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அதை ஒரு பெரிய பேனில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை கொதிக்க வைங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் சுடுதண்ணியும் பக்கத்துலேயே காய்ச்சிக்கணும். இது அப்படியே டைட்டாக பிடிக்கும். அது ரொம்ப டைட்டாக வரும்போது பிளாக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கணும். அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்க, கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் திக்காக ஒரு சிரப் வர வரைக்கும் நம்ம அது மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் டவுன் பண்ணிடலாம். வேறு இதில் மாற்றி அதை சின்னதாக நல்லா சில்லுனாக விடுங்க. இப்போ அந்த ஃப்ரூட்ஸை திறந்து பார்ப்போம். 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஆரஞ்சு ஜெஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இது சிரப்பை ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு மில்க்கும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 கப் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1 கப்பு வீட் ஃப்ளாரு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், கார்டமன் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா ஜலிச்சு விட்டுடுங்க. ஜலிச்சு விட்டுட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த சோக்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருக்கோமே அதை சேர்த்துடலாம். அதில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது ஒரு ட்ரேயில் பட்டர், கீ ஆர் ஆயில் போடுங்க. பட்டர் பேப்பர் போட்டு அதுலேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேட்டரை ட்ரேயில் மாற்றிடுங்க. பபுள்ஸ் இருக்காமல் தட்டி விட்டுடுங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி முந்திரி என்னென்ன டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு பண்ணிவிட்டு இப்போ ஓடிஜியில் வைக்கலாம், ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம், கேஸ்கெட் போடாத. இப்போ ஆற வச்சுட்டு இதை நம்ம திருப்பிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பிட்டிங்கன்னா இப்போ கத்தியை வச்சு கட் பண்ணிவிடுங்க ஒரு சின்னதாக. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ செய்து பாருங்கள். எக்லெஸ் ப்ளம் கேக் ரொம்ப ஈஸி. நன்றி.